ஜெர்மன் ஷெப்பர்ட் கார்டிங் டாகுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். வாக்கிங் லைன் ரொம்ப நல்ல வாக்கிங் டாக் கூட. தெரியாதவங்க கிட்ட ரஃபா இருக்கும், தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. பயங்கர அக்யூரசியா இருக்கும். வாட்சிங் கார்டிங் ரெண்டுமே பக்காவா இருக்கும். ஈஸி குயிக் லேர்னர் ப்ரோ. பீஸ் வந்து நல்லா பல்கியா இருக்கு. எப்படி எவ்வளவு ஆக்டிவிட்டா இருக்கு, கையில நிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கலரிங்ல இருந்து ஹேர் கோட்டிங்ல இருந்து ஹேர் டென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பியூர் ஜெர்மன் இம்போர்ட்டோட சன்னுங்க. ஜெர்மன் சீகர் டாக் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலாண்ட் இம்போர்ட்டோட டாட்டருங்க. இது பாக்குறப்ப மேல விட ஃபீமேல் தான் நல்ல பல்கியா இருக்கு. ஆமா ப்ரோ. ஜெர்மன் ஷெப்பர்ட் ஹெவி குவாலிட்டி லாங் கோட் பப்பீஸ், பியூர் ஜெர்மன் லைன். ஜெர்மன் ஷெப்பர்ட் பாத்தீங்கன்னா நீங்க யாரு வேணாலும் வளர்த்தலாம், எங்க வேணாலும் வளர்த்தலாம். டாய் போடுங்க. ஃபாதர் பாத்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட் பிளஸ் இந்தியன் சாம்பியன், மதரும் டைரக்ட் இம்போர்ட் பிளஸ் இந்தியன் சாம்பியன். வீட்டுக்குள்ள அபார்ட்மெண்ட் இந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம். சைபரியன் ஹஸ்கீஸ் வச்சிருக்கீங்க. இது செம்மையா இருக்கான ப்ரோ. கலர் டிஃபரெண்டா இருக்கு, நல்ல பல்கியா இருக்கா. ஆக்சுவலா நம்பிட்டு இருக்க கலர் என்ன கலர் அது ப்ரோ? பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, ரெட் அண்ட் ஒயிட், கிரே அண்ட் ஒயிட் எல்லாமே இருக்கு. மேல ஃபுல்லா ப்ளூ, ஒரே கண்ணுல பாதி ரெட்டுங்க. உங்களுக்கு பேப்பரோட வேணும்னா பேப்பரோட கொடுத்துடலாம். எப்ப கேட்டாலும் பப்பீஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். இதுல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இது வந்து பிரைஸ் எவ்வளவு கோட் பண்ணலாம்? ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம சேனலை பார்த்து இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் எடுத்துருக்கோம். ஸோ அதே வயசில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 years பேக் வந்து நம்ம இதே சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் ஹஸ்கி இந்த 2 breed வந்து இவங்க ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம்னா அதுக்காக தான் வந்திருக்கோம். ஜெர்மன் ஷெப்பர்டில் வந்து இந்த டைம் வந்து ஒரு குவாலிட்டியான 2 அடல்ட்டாக அதுக்கான பப்பீஸ் வந்து செல்லிங்க்கு இருக்குது. ஸோ ஆல்சோ வந்து இவங்க சேனல் ரன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க என்ன டீட்டெயிலாக கேட்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், நம்ம நேம் சேனல் பற்றி சொல்லிக்கோங்க. ஸோ நம்ம பேர் வந்து ஹரி கௌதம். ஓகே. நம்ம சேனல் பேர் வந்து ஹஸ்கி ஹட்டுன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கோம். ஜெர்மன் ஷெப்பர்ட் ஹஸ்கி மட்டும் தான் பிரீட் பண்றோம். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த டைம் வந்து என்ன பிரீட பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிடுறோம் ப்ரோ. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ல லாங் கோட் பப்பீஸ் இருக்குங்க. நல்ல ஹெவி குவாலிட்டி லாங் கோட் பப்பீஸ், பியூர் ஜெர்மன் லைனுங்க. ஜெர்மன் லைன் பப்பீஸ் இருக்கு. நம்ம இவனோடது தான் ஃபாதர், இவன் தான் மதர். இதுதான் ரெண்டுமே இம்போர்ட்டோட சன், இம்போர்ட்டோட டாட்டர். இவன் பியூர் ஜெர்மன் இம்போர்ட்டோட சன்னுங்க. வேடின் வாம் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேனல் ஜெர்மன்ல இருந்து இம்போர்ட் பண்ணி ஜெர்மன் சீகர் டாக் அது, அதோட இம்போர்ட்டோட சன் இவன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலாண்ட் இம்போர்ட்டோட டாட்டருங்க. இது மாஃபியான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஃபீமேல் கொஞ்சம் ஷை, கை வச்சா காதை கொஞ்சம் கீழே எல்லாம் மடிச்சுக்கும். கொஞ்சம் ஷை டைப், பட் ஹெவினஸ்ல ரொம்ப ஹெவியா இருக்கும். ஃபீமேல் இது இருக்கும். நேர்ல வந்து பாக்கும்போது ரொம்ப பாக்குறப்ப மேல விட ஃபீமேல் தான் நல்ல பல்கியா இருக்கும். ஆமா ப்ரோ. இது ரொம்ப பெருசுனால. ஆமா ப்ரோ. ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து ஷெப்பர்ட்ல வந்து பப்பீஸ் வந்து இருக்கு. நான் உங்களுக்கு அதை காட்டுறோம். அது என்ன பிரைஸ் வரும், எந்த மாதிரி மேல் ஃபீமேல் எத்தனை இருக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஆல்சோ வந்து இப்போ ஷெப்பர்டுனா வந்து யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி இருக்கிற பர்சன் வாங்கலாம், எந்த மாதிரி லொகேஷன்ல இருக்கிறவங்க வாங்கலாம்னு கேட்பாங்க. அதை பத்தி சொல்லிருக்கேன். ஜெர்மன் ஷெப்பர்ட் பாத்தீங்கன்னா நீங்க யாரு வேணாலும் வளர்த்தலாம். ஓகே. எங்க வேணாலும் வளர்த்தலாம். என்ன நம்ம இந்த வீட்டுக்குள்ள இந்த பிளாட்ல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பிளாட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது கொஞ்சம் அதுக்கு கால் இதெல்லாம் பார்க்கணும். கீழே ஏதாவது மேட் மாதிரியோ இல்ல ரஃப் ஃப்ளோரா இருந்துச்சுன்னா அதுல வச்சு வளர்த்துறவங்க வளர்த்தலாம். ஓகே. மத்தபடி கொஞ்சம் வீட்டுல இருக்கிறது, வீட்டுல எங்க வேணாலும் வச்சு வளர்த்திக்கலாம் ப்ரோ. பட் ஆனா சர்ஃபேஸ் வந்து ரஃபா இருக்கும். ரொம்ப வலுன்னு இருக்கிற சர்ஃபேஸ்ல வழுக்கணும்னா கால் லைட்டா பெண்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளோர் மேட் ஏதாவது நீங்க போட்டுக்கலாம். இந்த கார்பெட் அந்த மாதிரி போட்டு வளர்த்திக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்ல வந்து நிறைய கோட் இருக்கு, நிறைய இது இருக்கு, டைப் ஆஃப் இருக்கு. சோ இது வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, நம்ம பண்றது என்னன்னு சொல்லிடுங்க. அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட்ல வந்து மொத்தம் இருக்கிறது வந்து 2 கோட்டு தாங்க. ஓகே. ஒன்னு வந்து ஷார்ட் கோட்டு, ஒன்னு வந்து லாங் கோட்டுங்க. இதுல என்னன்னா ஷார்ட் கோட்டுக்கும் லாங் கோட்டுக்கும் எல்லாம் மாத்தி மாத்தி பிரீட் பண்றாங்க. பட் இப்ப பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்துடுச்சுங்க. ஓகே. லாங் கோட் இன்டு லாங் கோட் தான் மீட் பண்ணும், ஷார்ட் கோட் இன்டு ஷார்ட் கோட் தான் மீட் பண்ணுங்க. இந்த மாதிரி மாத்தி பண்ணும்போது ஒண்ணுக்கு முடி கம்மியா வரும், ஒண்ணுக்கு முடி ஜாஸ்தியா வரும்போது இவங்க புஷ் கோட்டு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் மென்ஷன் பண்ணணும்ல எப்படியாவது, அதுக்கு வேண்டி சொல்றாங்க. ஓகே. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து என்ன மாதிரி கோட்? நம்ம கிட்ட இருக்கிறது வந்து லாங் கோட்டுங்க. ஓகே. கலரிங்ல இருந்து ஹேர் கோட்டிங்ல இருந்து ஹேர் டென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஷார்ட் கோட் நம்ம பண்றது இல்லைங்க, மீடியம் கோட்டும் நம்ம பண்றது இல்லைங்க, லாங் கோட் மட்டும். ஓகே. ஆக்சுவலா வந்து ப்ராப்பரான ஒரு பப்பினா என்ன மாதிரி இருக்கணும், ஷெப்பர்ட்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிருங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாந்துடுறாங்க. ஸோ அது எப்படி இருக்கணும்னு சொல்லிருங்க. இப்போ ஒரு நல்ல ஷெப்பர்ட்னா வந்து ஃபாதர் மதரை பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறமேல் வந்து நல்ல பப்பினா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து ப்ராப்பரா டிவார்ம் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதர் வந்து லிட்டர் ஆச்சுனாலே மதருக்கு வந்து ஒரு 7th டே டிவார்ம் பண்ணிடணும். ஓகே. டிவார்ம் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா டிவார்ம் பண்ணிடுவோம். பண்ணிட்டு பப்பிக்கு வேக்சின் போடுவோம் தெரியுங்களா, பப்பி டிபி எல்லாம் போடுவோம் இல்லைங்க. அப்பவே மதருக்கு ஒரு வேக்சின் போட்டுருவோம். மதருக்கு வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 10 days இருக்கும் போதே வேக்சின் போட்டுருவோம். ஓகே. அது போக பப்பி டிபி, ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் இதெல்லாமே ப்ராப்பரா கரெக்டா போடணும். ஆமா, போட்டா பப்பி ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த டாகோட ஸ்டார்டர்ஸ் ஃபுட் தான் கொடுக்கணும். ஒரு
ஒருத்தவங்க மாத்தி கொடுக்குறாங்க, பட் அவங்க கம்ஃபர்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் நம்ம அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராப்பரா அந்த மாதிரி கொடுத்தா எந்த ப்ராப்ளமும் வராது. பட் மேட் பண்ணும்போது நல்ல மேட்சிங்கான பேரா பார்த்து தான் மேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஷெப்பர்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்கலாம்? நிறைய பேர் வந்து இன்டோர் அவுட்டோர் எல்லாம் யோசிப்பாங்க. எங்க வீடு இப்படி இருக்குங்க, எங்க வீடு உள்ள இருக்கு, அவுட்டர்ல இருக்கு, இந்த மாதிரி சிட்டில இருக்கு அப்படிலாம் யோசிப்பாங்க. ஷெப்பர்ட்னா என்ன மாதிரி பர்சன் வாங்கலாம், எது பர்பஸ்க்கு வாங்கலாம்? ப்ரோ ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து ஒரு கார்டிங் டாக் ப்ரோ. ஓகே. ஜெர்மன் ஷெப்பர்ட் கார்டிங் டாகுங்க. அது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கார்டிங்க்கு வாங்கலாம், இல்ல நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கும் தெரியுங்களா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் ப்ரோ. வாக்கிங் லைன் ரொம்ப நல்ல வாக்கிங் டாக் கூட. ஸோ கார்டிங் பர்பஸ்க்கு வாங்கலாம். கம்பேனியனா யாருமே இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் வாங்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப க்ளோஸா, அந்த மாதிரி ரொம்ப லோயலா இருக்கும். அந்த மாதிரியான டாக், ரொம்ப ரஃப்பான டாக் கிடையாது. தெரியாதவங்க கிட்ட ரஃப்பா இருக்கும், தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஓகே. இப்போ வந்து டாக் வாங்குறவங்க அடல்ட் ஆன பிறகு எல்லாருமே ஒரு அவங்க வீட்லயும் வந்து பப்பீஸ் வரணும் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஒரு பிசினஸா போறப்போ நிறைய பேர் இந்த மேட் பண்றப்போ பப்பீஸ் ஆகல அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிருங்க, என்னன்னு சொல்லிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாகை வந்து ரொம்ப ஹீட்ல வைக்க கூடாது. ஹீட்டா இருக்கிற இடத்துல டாகை வைக்க கூடாது. டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட்டுங்க. செகண்ட் நம்ம கொடுக்குற ஃபுட் டயட். இந்த வெறும் ரைஸ்ல கேர்டு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டங்க. புரோட்டீன் இருக்கணும். இல்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காலையில வந்து கொஞ்சம் ஒரு ஷெப்பர்ட்னா ஒரு 250 கிராம்ஸ் ட்ரை ஃபுட்டாவது போடணும். மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக் மேட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஜெஸ்டிரான் டெஸ்ட்னு ஒன்னு இருக்குங்க. அந்த டெஸ்ட் எடுத்து டாக்டர் எப்ப மேட் பண்ணணும்னு சொல்றாங்களோ அப்ப மேட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா இருக்குங்க. மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து ஷெப்பர்ட் ஒரு பப்பியா வாங்கினதுல இருந்து மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. எனக்கு தெரியலங்க, டாக் பத்தி தெரியல. பட் ஷெப்பர்ட் வளர்க்கணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிடுங்க. ப்ரோ ஷெப்பர்ட் வாங்கிட்டு நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் வாங்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியாட்டி வந்து யார்கிட்ட வாங்குறவங்களோ அந்த பிரீடர்ஸ் கிட்ட கேட்டுக்கணும். ஆக்சுவலா எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் பப்பி வாங்குற ப்ரோ, இது ரொம்ப மெயினான விஷயங்க. பப்பி வாங்கி 3 வேக்சின் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அந்த பப்பியை வந்து நீங்க வீட்டுக்குள்ள தான் வச்சுக்கணும். இந்த போர்ட்டிகோல விடுறது, போர்ட்டிகோல விட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போர்ட்டிகோல விடுறதெல்லாம் விடவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் இருக்கும், ஸ்லிப்பர்ஸ் இருக்கும். அதை போய் ஸ்மெல் பண்ணுச்சுனாலே சில டிசீசஸ் இருக்கு, பார்வோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிருங்க. ஏன்னா ஆன் ரோட்ல வந்துட்டு அப்படியே வந்துச்சுன்னா ஸ்மெல் பண்ணாலே அட்டாக் ஆயிடும். ஸோ அது சேஃப். செகண்ட் ஃபுட் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா கொடுக்கணும். அவங்க ப்ரீவியஸ் உங்களுக்கு கொடுக்குறவங்க பிரீடர் என்ன கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட சஜஷன் கேட்டு ப்ராப்பரா கொடுக்கணும். தேர்ட் வந்து இந்த வலுவலுன்னு இருக்கிற இடத்துல ஷெப்பர்டை வைக்க கூடாது. அதனால அந்த கால் பெண்ட் ஆகுது. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் வருது. அப்புறம் கேஜுக்குள்ளேயே போட்டு வளர்த்தக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆக்டிவிட்டிஸ் கம்பல்சரி வேணும். அதுவும் நம்மளும் அதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வேணும். நம்மள மாதிரி தான். அது இல்லாம ஒரு நல்ல ஒரு பிராடான ஒரு டாக் கூட பார்க்க ரஃபா இருக்கக்கூட டாக். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஒரு அமௌண்ட் போட்டு நீங்க வாங்குனீங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் அது இருக்கும். ஓகே ரைட். அது நம்ம குழந்தைங்க மாதிரி பார்த்து வளர்த்துறோம். கண்டிப்பா நம்ம கொடுக்குறவங்களும் நல்லா குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொரு டாகுக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், இதோட ஃபன் மூமெண்ட் என்ன, ஹார்ட் மூமெண்ட் என்ன, எப்படி இது இருக்குன்னு சொல்லிடுங்க. ப்ரோ ஷெப்பர்டை பொறுத்த அளவுக்கு அதோட ஆக்டிவிட்டிஸ்னாலே வந்து வாட்சிங் தான் ப்ரோ. பயங்கர அக்யூரஸியா இருக்கும் வாட்சிங்ல எல்லாம். வாட்சிங் பக்காவா இருக்கும். அப்புறமேல கார்டிங் தான், போத் வாட்சிங் கார்டிங் ரெண்டுமே பக்காவா இருக்கும். அப்புறம் ஈஸி குயிக் லேர்னர் ப்ரோ. நீங்க ஏதாவது ட்ரெயின் பண்றீங்கனாலோ இல்ல ஏதாவது ஒன்னு சொல்லி கொடுக்குறீங்கனாலோ ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றீங்கனாலோ ஈஸியா குயிக்கா லேர்ன் பண்ணிக்கும். ஓகே. நம்ம இந்த ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் டக்குன்னு ஸ்பீடா லேர்ன் பண்ணிக்கும். அதே மாதிரி லோயல், ரொம்ப நல்லா, ரொம்ப லோயலான டாக் ப்ரோ. ரொம்ப க்ளோஸா இப்போ நீங்க யாராவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரஃப் உங்களையே வளர்த்துறவங்களே கடிக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதுங்க. இந்த டாக்ல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆமாங்க. ஓகே. இப்போ வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. நிறைய ஃபீமேல் டாக்ஸ், நார்மல் டாக்ஸே பார்த்தோம்னா குட்டி போட்டிருக்கப்ப அது வந்து எதுவுமே ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் இப்போ தான் நம்ம கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நிறைய பேர் இப்போ பப்பீஸ் ஆயிருது, அது எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படின்னு சொல்லிடுறேன். குட்டி போட்டு டாக் எப்படி மெயின்டைன் பண்ணதுன்னா வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்னு சொல்றேன். எனக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா டாக் லிட்டர் ஆனோனே வந்து ஃபீமேலுக்கு ஃபர்ஸ்ட் டிவார்ம் பண்ணிடுவோம் மதர் டாக். செகண்ட் டிவார்ம் பண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு மதருக்கு வந்து அந்த வேக்சினேஷனே போட்டுருவோம். வேக்சினேஷன் போட்டோம்னா பப்பீஸ்க்கு வந்து ஒரு 15 days 16 days இருக்கும்போது பப்பிக்கு ஃபர்ஸ்ட் டிவார்மிங் பண்ணிடுவோம். டிவார்மிங் பண்ணிட்டு ஒரு 2 daysல 3 daysல இருந்து சர்லாக் இருக்குல்ல அந்த, பிகாஸ் ஏன்னா அதுல வந்து ரொம்ப கெமிக்கல் கண்டென்ட் எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days மட்டும் அதை கொடுப்போம். அதுவே கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே ராயல் கேனின் ஜெயிண்ட் ஸ்டார்டர் மாத்திடுவோம். இதுதான் மெயினுங்க. அதே மாதிரி பப்பின்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மாசம் வரைக்கும் 15 months ஒன்ஸ் டிவார்ம் பண்ணியே ஆகணும்.
3 மாசத்துக்கு மேல மந்த்லி ஒன்ஸாவது கன்ஃபார்ம் பண்ணணும் ப்ரோ. அப்பதான் அந்த குடல் பூச்சி இந்த ஆமா அதுதான் ஃபுட். ஏன்னா பிகாஸ் ஏன்னா அதுங்க வந்து ட்ரை ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுல எல்லாம் மல்டி விட்டமின் அது இதுன்னு நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுல கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ரா கண்டென்ட்ஸ் எல்லாம். ஸோ சாப்பிடும்போது வார்ம்ஸ் கிரியேட் ஆகும். இல்லை சிக்கன் மட்டன் பீஃப் அந்த மாதிரி தானே ப்ரோ. அது வந்து ஃபுட்லயே வச்சு கொடுக்கலாங்களா? டிவார்ம் வந்து தனியாக தான் ப்ரோ கொடுக்கணும். ஆமா ஃபுட்டோட கொடுத்தா அது டைஜஸ்ட் ஆகிடும். வெறும் வயித்துல கொடுக்கணும். ஆமாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட்னாவே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பல்க் ஹேரா உள்ள ஒரு இது, முடி உதிருமா, இது எப்படி மெயின்டெனன்ஸ் அதை பத்தி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா லாங் கோட் எடுத்தீங்கன்னா க்ரூமிங், அதாவது சும்மா அப்பப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதாவது லைட்டா சீவி விட்டீங்கன்னா கோட்டிங் சூப்பரா மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு உன்னியுமே வந்து முடி வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சப்ளிமெண்ட்ஸ் ஒரு 2 இருக்கு. அது சொல்லிடுறேன். ஒன்னு வந்து மை பியூன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு ப்ரோ, கோட்டிங்க்கு கொடுக்கறது. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். செகண்ட் வந்து ரெக்ஸ் ஆயில்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இது 2 கொடுத்தீங்கனாலே அதுங்க கோட்டிங் எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெட்டிங் எல்லாம் வந்து எல்லா ஷெப்பர்டை பொறுத்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்லாம் கிடையாது. எல்லா பிரீடுக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 8 months 7 months 9 months ஒருக்கா ஷெட்டிங் ஆகும். பட் அந்த 18 to 25 days 20 days தான் ஷெட்டிங் இருக்கும். அதுல நீங்க ப்ராப்பரா எல்லாமே க்ரூம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அப்பவே நீங்க ஸ்பா கூட கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களே எல்லாம் டி ஷெட் பண்ணி கொடுத்துருவாங்க. டி ஷெட்டிங் வேற, ட்ரிம்மிங் வேற. ட்ரிம் பண்றதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாதுங்க. ஷெட்டிங் அந்த டெட் ஹேர்ஸ் மட்டும் எடுத்து தருவாங்க. நம்ம கொண்டு வந்து வீட்லயே விட்டுட்டாலும் ப்ராப்பரா இருக்கும். ஷெப்பர்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணும், ஏன்னா நிறைய இடத்துல வந்து இதை ட்ரெயின் பண்றாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். பர்சனலா இது எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுங்க ப்ரோ. டாக் வந்து ஷெப்பர்டுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னா, ஷெப்பர்டுக்கு வந்து நார்மல், ஏதாவது பெட் ஓனர்ஸ்க்கு சொல்றேன் நான், இந்த சும்மா ஜாலியா வீட்டுல ஆசைக்கு வளர்த்துவாங்கல்ல அவங்களுக்கு சொல்றேன். என்ன ட்ரைனிங் டாக் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் போதும். பிகாஸ் ஏன்னா நம்ம வீட்டுல தான் வளர்த்துறோம், நம்ம ஷோக்கு அதெல்லாம் கொண்டு போகல. ஷோவோட டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும், வீட்டுல வளர்த்துறது டிஃப்ரெண்டா இருக்கும். ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் போதும் என்ன கேட்டா. அப்படி கார்டிங் பைட் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங் இருக்கு, கார்டிங் ட்ரைனிங். பட் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் வந்து நார்மலா வீடியோஸ் இதுல எல்லாம் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்து நீங்களே வீட்டுல ஈஸியா ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு டைம் இல்ல, எனக்கு ப்ராப்பரா வேற லெவல்ல டாக் ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, டாக் ட்ரைனர்ஸ். நீங்க அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்படி தெரியலன்னா நம்ம கிட்ட கூட கேளுங்க, நான் கூட உங்களுக்கு கான்டாக்ட் தரேன். ஓகே ரைட். ஸோ பர்சனலா உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கண்டிப்பா கேட்கலாம், ரீச் பண்ணாலும் அவங்க சொல்லிடுவாரு. ஏன்னா எப்பயுமே நீங்க ஒரு டாக் வாங்கினா அந்த பிரீடர்ஸ் வந்து பக்கவான பிரீடர்ஸா, எவ்வளவு இயர்ஸா பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, எல்லாமே நீங்க அவங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, நிறைய இவர்கிட்ட கேளுங்க. இவர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஷெப்பர்டோட பப்பீஸ் பார்க்க வந்துட்டோம். ப்ரோ சொல்லுங்க, பப்பீஸ் வந்து நல்லா பல்கியா இருக்கு, எப்படி ப்ரோ? பல்கா இருக்கிறது வந்து பிளட் லைன் தாங்க. ஓகே. அது போக ப்ராப்பர் ஃபீடிங் ஒரு 20%, பிளட் லைன் ஒரு 80%. உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியல, கையில ஹேண்ட் பண்றப்ப அப்படி பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. என்னோட பாடி சைஸ்க்கு இருக்கு பப்பி, அப்படியே நல்லா இருக்கு. இப்போ ஹேர் வந்து நல்லா இருக்கு, ஹெவியா நிறைய இருக்க மாதிரி இருக்கு. இது எப்படி ஹேர் எல்லாமே வந்து கலரிங், சைஸ், இது எல்லாமே வந்து அவங்களோட பிளட் லைன் தான். பட் இப்போ கூட இந்த ஃபீடிங் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் மேல படுத்து ரவுஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால கூட இதா இருக்கு. பட் நம்ம ஃபீடிங் முன்னாடி இது பண்ணி வைக்கும் போது இன்னும் கோட்டிங் பயங்கரமா இருக்கும். இப்போ எவ்வளவு டேஸ்ல குளிப்பாட்டணும் ஒரு பப்பியை ப்ரோ? என்னோட சஜஷன் வந்து ரொம்ப பப்பியா இருக்கும்போது குளிக்க வைக்க வேண்டாம். டவல் பாத் வேணா கொடுக்கலாம், வார்ம் வாட்டர்ல டவல் டிப் பண்ணி புளிஞ்சிட்டு டவல் பாத் மாதிரி கொடுக்கலாம். குளிக்க வைக்கிறது வந்து வேக்சின் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே குளிக்க வைங்க, அதுதான் என்னோட சஜஷன். ஓகே. இப்போ நிறைய பப்பீஸ் பாத்தீங்கன்னா ஓவர் பிரீடுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது பாருங்க எவ்வளவு டேஸ் ப்ரோ ஆகுது இது? ப்ரோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 46 days அவ்வளவுதான் ஆகுதுங்க. வேக்சினேஷன் போட்டாச்சுங்க. ஓகே. போட்டுட்டு இப்போ ரெடி ஆயிருக்காங்க. ஓகே. பாருங்க எவ்வளவு ஆக்டிவிட்டா இருக்காங்க, கையில நிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. இப்போ வந்து மட்டும் இதுல மேல் எத்தனை இருக்கு, ஃபீமேல் எத்தனை இருக்காங்க? மேல் ஃபீமேல் வந்து ரெண்டுமே இருக்கு. மேல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 பப்பி தான் இருக்கு, ஃபீமேல் பப்பி 4 பப்பிங்க. ஓகே. மொத்தம் 6 பப்பி இருக்கு. இது போக நெக்ஸ்ட் பேட்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் உள்ள இருக்கு. நெக்ஸ்ட் பேட்சஸ் எல்லாம் அதுவும் இன்னும் ஒரு 10 daysல எல்லாமே ரெடி ஆயிரும். அதோட மதர் நம்ம எல்லாமே காட்டிடலாம். இது மதர் அண்ட் ஃபாதரோட லைன்ஸ் என்ன வரைக்கும் ப்ரோ? ஃபாதர் மதர் ரெண்டுமே வந்து ரொம்ப லாங் கோட் டாக்ஸ் தான். எக்ஸ்ட்ரீம் நல்ல கோட்டிங் எல்லாம் நல்லா இருக்கும். ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் இம்போர்ட்டோட சன்னுங்க, ஜெர்மன் சீகர் டாகோட சன்னுங்க. மதரும் பாத்தீங்கன்னா வந்து போலாண்ட் இம்போர்ட்டோட டாட்டர் தாங்க. ரெண்டுமே நல்ல லைன்ஸ் தான். பேப்பர் சர்டிஃபைடு எல்லாமே பப்பீஸ்க்கு பேப்பர் அப்ளை பண்ணிருக்கேன். உங்களுக்கு பேப்பரோட வேணும்னா பேப்பரோட கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து ஒரு குவாலிட்டியான பப்பி, இம்போர்ட்டோட லைனேஜோடது, லாங் கோட் வேற. ஸோ இதுல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இது வந்து பிரைஸ் எவ்வளவு கோட் பண்ணலாம் ப்ரோ? நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 25 to 30-35 தான் கொடுத்துட்டு இருக்கோம். பட் இவங்களோட ஃபாதர் மதர் எடுத்ததெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஃபாதர் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakhs வந்துடுச்சுங்க. மதர் பாத்தீங்கன்னா 1,20,000 வந்துடுச்சுங்க. மதர் வந்து ஒரு பப்பிலேயே வந்து கொஞ்சம் ரொம்ப ரேட், அது பப்பில இருந்து வளர்த்தின டாக், ரொம்ப நல்ல
லைன்ஸ் நேர்ல வந்து பார்த்தா தெரிஞ்சிரும் ப்ரோ குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. சைஸ் எல்லாம் ரொம்ப ஹியூஜா இருக்குங்க. மதர் வந்து ரொம்ப டாப் கிளாஸான லைன்ஸ். ஓகே, இப்போ மினிமம் 25 to 35 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம பண்ணலாம். இப்போ இது வந்து எல்லா பக்கமே இது நம்ம அனுப்பிடலாம் சேஃபா. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இது பயப்பட வேண்டாம். அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணிடுவோம், பேஸ்கெட்ல எப்படி பேக் பண்ணிருக்கோங்கிறது ப்ராப்பரா அங்க அனுப்புனோனே கொடுத்துருவோம். அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல ஹைலைட்ஸ்ல எல்லாம் எப்படி நம்ம அனுப்புவோம்னு போட்டிருக்கோம், பாருங்க. பார்த்துட்டு எங்க ஐடியா இருக்குதோ மனசுக்கு பிடிச்சிருக்குதோ அங்க எடுங்க, பிரச்சனை இல்லைங்க. பட் ஆனா நம்மளுக்கு டபுளா மட்டும் எடுக்க கூடாதுங்க. எடுக்கலாமா வேண்டாமாங்கிற தாட்ஸ்ல வேண்டாம். இப்போ ஒருத்தர் வந்து மேட் பண்ணி பப்பீஸ் லிட்டர்மெண்ட் எடுத்து ஒரு பிசினஸா கூட போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வேற ஃபாதர் அண்ட் மதர் அந்த மாதிரி லைனேஜ்ல வரக்கூடிய பப்பீஸ் வேற வேற நம்ம கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ப்ரோ நம்ம கிட்ட நிறைய லைன்ஸ் இருக்கு. பட் ரொம்ப ஜாஸ்தியாலாம் நம்ம வச்சுக்கிறது இல்லைங்க. அளவா 4 நாள் ஒரு 4 ஃபீமேல் 5 ஃபீமேல்ஸ்னாலுமே ரொம்ப நல்ல லைன்ஸ் பார்த்து வச்சிருக்கோம். அதுல மாத்தி கொடுத்துடலாம். கண்டிப்பா லைன்ஸ் மாத்திட்டே தான் இருப்போம். நம்ம முதலுக்கும் இப்போ லைன்ஸ் மாத்தி இருக்கோம். ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ டாய் பூடலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மினியேச்சர் டைப்னு சொல்லுவாங்க, அந்த டைப் டாய் பூடல். இப்போ பயந்து நின்னுட்டு இருக்கு. இது ஃபாதர் பாத்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட் பிளஸ் இந்தியன் சாம்பியன், மதரும் டைரக்ட் இம்போர்ட் பிளஸ் இந்தியன் சாம்பியன். போத் சைடு இம்போர்ட் போத் சைடு இந்தியன் சாம்பியனோட டாட்டர். நம்ம கிட்ட பூடல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பூடல்ஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த மாதிரி குவாலிட்டில தான் ப்ரோ இருக்கும். நல்ல குவாலிட்டி வேணும்னா சஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் ஹேண்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, நல்லா இருக்கும். ரொம்ப பயந்து. ஆமாங்க. ஓகே, செமையா இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ப்ரோ பப்பி இதெல்லாம் அவேலபிளா இருக்கும் நமக்கு? கண்டிப்பா. இது அந்த உள்ள பாத்தீங்களா அந்த பேட்ச் பப்பீஸும் இருக்கு. ஆமா, அது ரெடி ஆயிரும். ஓகே, ரெடியானா அதுவும் கொடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும் ப்ரோ? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா 35ல இருந்து நல்ல எக்ஸ்ட்ரீம் லைன்ஸ் 35ல இருந்து ஒரு 45-50 கிலோ கொடுக்குறோம். இது ஃபீமேலுங்களா? இது ஃபீமேல். ஓகே, அந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா லிட்டர்ல இருக்கு, அதனால காட்ட வேண்டாம். ஓகே, இது வந்து இன்டோர் டாக் தான். ஆமா ப்ரோ. ஓகே, இப்போ இது வந்து வீட்டுக்குள்ள அபார்ட்மெண்ட் எந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ சைபீரியன் ஹஸ்கீஸ் வச்சிருக்கீங்க. இது செம்மையா இருக்கானே ப்ரோ? கலர் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா ப்ரோ, சைபீரியன் ஹஸ்கீஸ் நிறைய இருக்கு. டிஃபரெண்ட் கலர்ஸ்ல எப்ப கேட்டாலும் பப்பீஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே, சைபீரியன் ஹஸ்கி நல்ல குவாலிட்டியான பப்பீஸ். வேற மாதிரி இருக்கான் ப்ரோ. ரொம்ப நல்ல குவாலிட்டி ப்ரோ. ஓகே, நல்ல பல்கியா இருக்கா, ஹேர் பாடி எல்லாமே செம்மையா இருக்கு. லெக்லாம் நல்ல பிராடா லெக். ஆமாங்க. ஓகே, இதுல நம்ம கிட்ட பப்பீஸ் கிடைக்குமா ப்ரோ? எல்லாத்துலயுமே பப்பீஸ் இருக்கு ப்ரோ. எப்ப கூப்பிட்டாலும் நம்ம கிட்ட நம்மளோட பிளட் லைன்ல இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம். நம்ம இந்த வெளிய இருந்து எடுத்து ரீசேல் பண்றது கிடையாது. ஓகே, இதுல என்னென்ன கலர்ஸ் வரும்? ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்க கலர் என்ன கலர் அது ப்ரோ? Black and white இருக்கு. இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் ப்ரோ. ரெட் அண்ட் ஒயிட் கிரே அண்ட் ஒயிட் எல்லாமே இருக்கு. Black and white ரெட் அண்ட் ஒயிட் நம்ம கிட்ட கிடைக்கும். இப்போ இவன் கண்ணு ஒன்னு சில்வர் ஒன்னு ப்ரோ. இவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு கண்ணு ப்ளூவா இருக்கும், இன்னொரு கண்ணுல பாதி கண்ணு ப்ளூவா இருக்கும், பாதி கண்ணு ரெட்டா இருக்கு. அது க்ளோஸ் அப்ல வந்து பார்த்தா தெரியும். மேல ஃபுல்லா ப்ளூ, ஒரே கண்ணுல பாதி ரெட்டுங்க. அதுக்கு பேர் வந்து பார்ட்டி ஐஸ்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்ற ஐஸ் வேற மாதிரி இருக்கா ப்ரோ. இதனால பப்பீஸ்க்கு ரேட் அது ஜாஸ்தி ஆகும்? அப்படி இல்ல ப்ரோ, குவாலிட்டி தான் மெயின். குவாலிட்டி. ஆனா ப்ளூ ஐஸ்க்கு அதுக்கு ஒரு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. இதோட பப்பீஸ்ல என்ன ரேஞ்ச் கொடுக்கலாம்? இவனோட பப்பீஸ் பாத்தீங்கன்னா நான் கொடுக்கறது எல்லாமே 25 to 35 40 தான் ப்ரோ. அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, சூப்பர். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டாக் இது. சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நினைக்கிறேன். பிரதர், இப்போ நம்ம பப்பீஸ் வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறோம், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணோம்னா டைமிங் இதெல்லாம் எப்படி சொல்லிடுங்க ப்ரோ? டைமிங் வந்து நீங்க வந்து எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க. அதாவது மார்னிங் வந்து ஒரு 8:30ல இருந்து நைட் வந்து ஒரு 9 o'clock வரைக்கும் நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடலாம். பிரச்சனையே கிடையாதுங்க. என்கிட்ட பப்பீஸ் வாங்கி இருந்தீங்க இல்ல என்கிட்ட வாங்காட்டியும் பரவாயில்ல, ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க என்ன டைமுக்கு வேணாலும் கால் பண்ணலாங்க. அன்டைமா இருந்தாலும் இன்கேஸ் நான் முடிச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவோம். பட் ஆனா எமர்ஜென்சினா கூப்பிடுங்க. ரொம்ப அன்டைம்ல சும்மா கேட்கறதுக்கெல்லாம் கூப்பிட வேண்டாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு செட் ஆஃப் லெட்டர்மெண்ட் ஆயிருக்கு, பப்பீஸ் வந்து பார்க்கறோம். சப்போஸ் நம்மளோட ஃபியூச்சர்ல ஹஸ்கீஸ் இருக்கு, டாய் போடல் வச்சிருக்காங்க. இப்போ இதோட இன்னொரு லெட்டர்மெண்ட் ஆகுதுன்னா இப்போ பப்பீஸ் வந்து லெட்டர்மெண்ட் இருக்கு இல்ல ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் உங்க சோஷியல் மீடியா இதில் போடுவீங்க ப்ரோ? இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னோட பேஜ் இருக்கு, husky_hut_ன்னு சொல்லிட்டு. அதுல போய் பாத்தீங்கன்னாலே நம்ம யார் யாருக்கு சேல் பண்றோம், எத்தனை மணிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றோம், பேமெண்ட் எப்படி வாங்குறோம், காலையில அவங்களுக்கு ரிசீவ் ஆயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒரு டேட் டைம் மாறாம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாட்ல அப்படியே போட்டுருவோம். ஓகே, சரிங்க ப்ரோ. வரங்களை பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இது அப்டேட் பண்ணுவாங்க. சேனல்ஸ் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல காட்டும். ஓகே, இப்போ சப்போஸ் எனக்கு நேரில் தான் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னா லொகேஷன் எப்படின்னு சொல்லிடுங்க ப்ரோ? லொகேஷன் வந்து நம்மளது வந்து இங்க கோயம்புத்தூர்ல கணபதினு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்க உடையாம்பாளையம்
அப்படின்னு சொல்லிட்டுங்க. அங்கதான் நம்ம இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க டைரக்டா நேர்ல வந்து எடுக்கலாம். இல்ல வர முடியாதவங்களுக்கு லைவ்ல கரண்ட்ல பப்பீஸை காட்டிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஊருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் சேஃப் அண்ட் செக்யூர்டா பண்றோம். நம்ம தெரியாம இந்த பஸ்ல வைக்கிறது, அங்க வைக்கிறது, இங்க வைக்கிறதுல எல்லாம் ரொம்ப சேஃபா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்ல பப்பியை கொண்டு வரவங்கனாலே தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பக்காவா பேக் பண்ணி தான் அனுப்புவோம். சூப்பர் சூப்பர். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் டீல், எக்ஸாக்ட் லொகேஷன் டீல், மற்ற டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆல்சோ வீடியோஃபில் நம்பர் போயிருக்கும். இவங்க சொன்ன டைமில் நேரில் ஆன்லைனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கலாம். ஒரு குவாலிட்டியான ஷெப்பர்டு அண்ட் ஸ்கி போடல் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு குவாலிட்டியான பப்பீஸ் வேணும்னா நீங்களும் வாங்க. ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன் கிட்ட வாங்கணும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் வேறு பார்த்தீங்கன்னா பை சனி ஃபன் தான். பை.